கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 3 verse 7. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இது பெரிய வசனம், நம்ம சொல்லுவோம். அதாவது புருஷர்கள் எப்படி இருக்கணும்னா, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால நம்ம என்ன செய்யணும், அவங்களோட விவேகத்தோட வாழ வேண்டும். இங்கே தமிழ்ல விவேகத்தோடு என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரே படுக்கையில இருக்க வேணும் என்று சொல்லக்கூடியது தான் அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு இடையூறும் வராதபடி அவர்கள் வாழ வேண்டும் என்பதை இங்க ஆண்டவர் சொல்றார். இரண்டாவதாக, அவர்களும் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளுகிறபடியினால் அவர்களும் ஒரு கணவன் மனைவி அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள போறாங்க. அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது. அதனால நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளும் நித்திய ஜீவனை அடைய போவதனால அவர்களுக்கு வேண்டிய கணத்தை செய்யுங்கன்னு. அதாவது கணம் பண்ணுவது என்பது என்னவென்றால், தன்னுடைய மனைவிக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது. தன்னுடைய மனைவிக்கு தேவையான மாம்ச பிரகாரமான தேவைகள், வீடு, வேற அணிவதற்கான காரியங்கள் மற்றும் படுக்கையோடு இருப்பது மற்றும் எல்லா விதத்திலும் மாம்ச பிரகாரமாய் இருப்பது. பின்பு அவர்களை கனப்படுத்துவது. அவர்களை கனப்படுத்துவது என்றால் உதாசீனப்படுத்துவது அல்ல. அந்த நாட்கள்ல, பண்டைய நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனங்கள் எழுதுகிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காம இருந்த காலகட்டம். நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் மனைவி என்பவளை ஒரு பொருளாக, ஒரு அங்கமாகத்தான் பார்த்தாங்களே ஒழிய ஒரு மனிதனாக பார்க்கவே இல்லை. முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்டுக்காக சொல்றேன். பரிசேயர்கள் காலையில எழும்பி ஒரு 5 காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வாங்க. நான் இப்படி இல்லைன்னு சொல்லி, ஆண்டவரே நான் உம்மை அறியாதவனா இருந்தேன், அறியாதவனா பிறக்கல, அதற்காய் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது 4வது சொன்ன, நான் ஒரு நாயா பிறக்கல, அதுக்காய் நன்றின்னு. 5வது சொல்லுவாரு, நான் ஒரு பெண்ணா பிறக்கல, அதற்காய் நன்றின்னு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்க பெண்களை தரந்தாழ்த்தி வைத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அவர்கள் உனக்கு சமமாக நீ அவர்களை கனப்படுத்து என்று. இந்த குடும்பத்தை குறித்து ஏறக்குறைய ஒரு 18 செய்திகள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அதனோட லிங்க்கும் இன்னைக்கு மெசேஜில் ஷேர் பண்றோம். ஏன்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து மிக தெளிவான செய்திகள் இருக்கு. இதை குறித்த ஒரு புஸ்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். அதுவும் நீங்க ஆன்லைன்ல பெற்றுக்கொள்ள முடியும் இலவசமா. அதை குறித்து நீங்கள் படித்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. என்னன்னா, அப்படி நீங்க கனப்படுத்தும் போதுதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி என்பது 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரே சரீரம். ஏன்னா இது 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பாண்டம் என்பது நம்மளுடைய சரீரத்தை கொடுக்கிறாரு. அது குறித்து சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம ஒரு கணவன் மனைவி ஒரே சரீரமாய் இருக்கும்போது, ஆதியில் ஆதாமுக்கு கொண்டு கொடுக்கும்போது ஆதாம் என்ன சொல்றான், இவள் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமா இருக்கா, என்னுடைய சதையின் சதையா இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா. நம்ம என்ன பண்றோம், நம்ம திருமணம் செய்யும் போது கணவன் மனைவி கரத்தை பிடிச்சு இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும். அப்ப என்னன்னா, நம்ம நித்தியத்திற்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதனால அப்படி நம்ம கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும்போது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்போ ஒரு புருஷனானவன் மனைவி ஒரு பலவீனமான பாண்டங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்கள அதை, ஏன்னா அவர்களுக்கு எண்ணங்கள்லையும் சரீரத்திலையும் அவங்க ஒரு பலவீனம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு நிறைய சேஞ்சஸ், அவங்களுடைய சரீரத்துல
மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அதனால அவர்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது, அவங்க எண்ணங்கள் பாதிக்கப்படுது. அதனால அவங்க ஒரு பலவீனமான பாத்திரமா இருக்கிறதுனால அவர்களுக்கு உரிய கனத்தை கொடுத்து, அவர்களை சமமா நடத்தி, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களும் அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய கிருபையை பெறப்போறதுனால அவர்களையும் எடுத்து கட்டி அவர்களையும் அப்படி வழிநடத்தும் போது உங்களுடைய ஜெபம் தடை பண்ணப்படாது இருக்கும். அப்ப ஒரு கணவனா இருக்கிறவன் தன்னுடைய மனைவியை ஒரு பலவீனமான பாத்திரம் என்பதை புரிந்து கொண்டு அவளுக்கு தேவையான பக்கபலமாய் இருந்து அந்த மனைவியை எடுத்து உற்சாகப்படுத்தி அவளை தனக்கு சரியாய் நடத்தி அவளுக்கும் சரியான கனத்தை கொடுத்து அவளும் நித்திய ஜீவனை தன்னோடு சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அடையப் போகிறாள் என்று அவளை சமமாக நடத்தும் போது, நம்ம ஒரு விவேகமா நடந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல அநேகர் தங்களுடைய மனைவியை கனவீனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அப்படி கனப்படுத்தி நான் சமமாய் நடத்தி தேவனுக்கு இதன் மூலமாய் மகிமை வரக்கூடிய காரியங்களில் நான் ஈடுபடுவேன் என்று சொல்லும்போது தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவன்மாரும் ஆண்டவரே தங்கள் மனைவியை பலவீனமான பாத்திரம் என்று எண்ணி அவர்களை உற்சாகப்படுத்தி சரியான முறையில கனப்படுத்தி தங்களுக்கு சமமாய் நடத்தி அவர்களை ஆண்டவரே ஒரு நல்ல கனத்தோடு நடத்தும் போது, விவேகத்தோடு நடத்தும் போது அவர்களுடைய ஜெபம் தடையில்லாமல் கேட்கப்பட்டு அவர்களும் இந்த கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுவது போது தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று வாழ வளர தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம். ஆமேன்.